இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நான் ஸ்ரீஜான்னு ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இவ எதுக்கு இங்க வந்திருக்கான்? ஒருவேளை இசை வேணான்னு சொல்ல வந்திருக்கானோ? வாங்க மாப்ள. அப்பா, அக்கா ரூம்ல தான் இருந்தா. இப்ப போய் பார்த்தா உள்ள இல்ல. நல்லா போய் பாருமா. என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாளே. கடையில இருந்து அவசரமா போன் வந்திருக்கோம், அதான் சொல்லாம போயிட்டான்னு நினைக்கிறேன். இருங்க, நான் போன் பண்றேன். இல்ல இல்ல வேண்டாம், பரவாயில்ல, நான் கடையில போய் பாத்துக்கிறேன். மாப்பிள இசையை அலைய விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு போல. அது இல்லாம இசையை பார்க்காம போக கூடாதுன்னு ஒரு தீர்மானத்திலே இருக்காரு போல இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம இசை மேல அவருக்கு லவ். என்ன மாப்பிள, நீங்க வேணா கடைக்கு போய் பாருங்க மாப்பிள. சரிங்க, நான் வராங்க. கடைக்கு போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு போறான். ஐயோ, என்ன சொல்ல போறானோ? என் தீப்தி வாழ்க்கைக்கு தடையா இருக்காளே அந்த வர்ஷினி, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன கேட்க கூடாது, புரியுதா? ராகவ கட்டிக்கிறதுக்கு என் அண்ணன் பொண்ணு தீப்திக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு. மரியாதையா இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுங்கிடு. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன இந்த 3ல ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஒரு குடும்பத்தை திட்டம் போட்டு ஏமாத்தி அந்த குடும்பத்துக்குள்ள திருட்டுத்தனமா உங்க அண்ணன் பொண்ண மருமகளா ஆக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கே இவ்ளோ திமிரனா, ஒவ்வொரு விஷயத்திலயும் நியாயமா பணத்தை சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சு தினம் தினம் 10 ரூபாயா சேமிக்கிற எங்களுக்கு எவ்ளோ திமிரு இருக்கும்? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்களோட உருட்டல் மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். என் தங்கச்சி ஆசைப்பட்ட வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுப்பேன். சுபத்ரா அத்த வீட்டு மருமகளா என் தங்கச்சி தான் போவா. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, போங்க. உங்க பேச்சுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. நல்லா இரு, சந்தோஷமா இரு. உன் தங்கச்சிய பத்திரமா பாத்துக்கோ. பாத்துக்கிறோம். என்னால என் அம்மா கிட்ட சொல்ல முடியாது, நீ சொல்லிடுன்னு நான் உன்கிட்ட சொல்லும் போதே நீ மறுத்திருக்கலாம். என்னால முடியாது, நீயே சொல்லிடுன்னு சொல்லி இருக்கலாம். நான் வேற ஏதாவது பண்ணிருப்பேன்ல. ஆனா நீ சரின்னு சொல்லிட்டு சத்தியம் எல்லாம் பண்ணிட்டு என்ன பழி வாங்கிட்ட. எல்லாரும் முன்னாடியும் உன் கையில மோதிரம் போட வச்சுட்ட. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என் தங்கச்சிக்காக மட்டும்தான் நான் மோதிரம் போடுறதுக்கு விரல் நீட்டினேன். இங்க பாரு, திரும்ப திரும்ப இந்த டிராமாவை பண்ணாத. என்னால உன்னை இனிமே நம்பவே முடியாது. இல்ல, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க. எனக்கும் உனக்கும் நடக்க போற நிச்சயத்தை, கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க. ஆமா ஆமா, நான் ப்ராமிஸ் பண்ணேன்தான். நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு விருப்பம் இல்லாத இந்த கல்யாணம் நடக்காது. அப்படின்னா இப்பவே வந்து என் அம்மா கிட்ட இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு சொல்லு. என்ன என்ன யோசிக்கிற? நான் நிச்சயமா உங்க அம்மா கிட்ட நீங்க சொன்ன மாதிரி வந்து சொல்றேன். ஆனா இப்போ என்னால சொல்ல முடியாது. இப்ப சொன்னா என் தங்கச்சியோட கல்யாணம் கேள்விக்குறியாயிடும். தயவு செஞ்சு என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவளும் ராகவும் ஒருத்தருக்கொருத்தர் அவ்வளோ விரும்புறாங்க. 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. கல்யாணமும் நடந்துட்டோம். காரணம் சொல்லாத. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் அண்ணனுக்கும் உன் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்கும். அதை நடத்தி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இது பாரு,
உன்னால என் அம்மா கிட்ட வந்து சொல்ல முடியுமா முடியாதா? ம்ஹும். இப்ப என்னால சொல்ல முடியாது. சரி, நானே என் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். மா, என்ன 7:30 கூட்டி வைக்க போறாரோ தெரியலையே. ஐயோ மா, ஐயோ, இப்ப போய் சுபத்ரா அத்தை கிட்ட தேவையில்லாம ஏதாவது சொல்லிட்டாருன்னா என் தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகும்? விஷால் இங்க வா. பாட்டி. பசிக்குதா? அம்மா. சுமதி, விஷாலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா. இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாம். அம்மா இங்க. இன்னும் சுபத்ரா வீட்டுக்கு வரலப்பா. நேத்து நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சதில்ல, அதான் காலையிலேயே எழுந்திருச்சு பக்கத்துல இருக்கிற பொன்னியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்கா. ஓகே. விஷால், ஆ? எங்க போற? பொன்னியம்மன் கோயில் தானே, நான் அம்மாவை அங்கேயே பாத்துக்கிறேன். வரேன். ஓம் சக்தி பராசக்தி, 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 பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, பராசக்தி ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, பராசக்தி பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, பராசக்தி ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, பராசக்தி ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, பராசக்தி ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, பராசக்தி ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.